வணக்கம். நான் இன்றைக்கி எதுவும் பேசுகிறேன். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கொஞ்சம் பேசலாமே அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. திருக்குறளில் ஒரு திருக்குறள் சொல்கிறேன். அது கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு வருது இல்லையா? அது மொத்தம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படி. இது எந்த திருக்குறள் எத்தனை 7 சென்டென்ஸ் தாங்க இருக்கும். நல்லா நோட் பண்ணுங்க. 7 சென்டென்ஸாக தான் அவர் எழுதுவார். 7 வார்த்தைகள் தான் இருக்கும். அது அப்படி தான் இருக்கும். அதில் இந்த குறள் படிப்பு சம்மந்தமாக எழுதுவார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, சிறப்பு என்னென்னா, இந்த திருக்குறளில் இப்போ படித்த பாருங்க, அதில் ஒரு துணைக்கால் கூட இருக்காதுங்க. கற்க அதுலேயே எந்த துணைக்காலில் ஃபுல்லாகவே இருக்காது. இதுக்கு என்ன காரணம்னா, ஒரு துணைகள் கூட இருக்காது. ஏன்னா கசடர கற்றால், அதாவது கற்க கசடரன்றால கசடர கற்றால் யார் துணையும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம இருக்கலாம்னு அர்த்தங்க. யார் துணையுடனும் இல்லாமல் அந்த கல்விக்கான இம்பார்ட்டன்ட் தராது. அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. திருவள்ளுவர் 1330 திருக்குறள் எழுதியிருக்காரு. பட் ஒன்று ஒவ்வொரு விஷயமாக தான் எழுதியிருப்பார். இது படிப்புக்காக எழுதுனது. நம்மளாம் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு 10 15 தான் என்னால் மனப்பாடம் பண்ண முடியும். அதுக்கு மேலே முடியாது. இப்போ நிறைய பேர் அது ஒரு காம்படிஷனாக நடத்துகிறாங்க. திருக்குறளில் தலைக்கிழவன் சொல்கிறாங்க. திடீர்னு 330 குறள் எதுன்னா அதையும் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ மெமரி பவர் இருக்குது அவனுக்கு அப்படின்னு இப்போ வர குழந்தைங்களுக்கு இருக்குதுன்னு நம்ம ஆச்சரியப்படுறோம். நம்மளுக்கும் இருக்கும், நம்மளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம படிக்கும்போது 10th வரைக்கும் இந்த திருக்குறள் வச்சே நம்ம காலத்தை ஓட்டோம். 10 குறளை வச்சே நம்ம ஓடிடும். அவ்வளோ ஒன்றும் அப்போல்லாம் கொஸ்டின் பேப்பர் அவ்வளோ டஃப்பாக இருக்காது. உங்களுக்கு தெரிந்த குறளை எழுதுவோம்வாங்க. இல்லாட்டி இந்த குறள் தான் வரும், நமக்கு தெரியும். அதில் முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது. சென்டென்ஸ் டேஷ்னு விட்டு அது ஃபில்லப் பண்ணால் அது ஒரு 5 மார்க்குவாங்க. நம்ம அதை ஈஸியாக ஃபில்லப் பண்ணி 5 மார்க் எடுத்துருவோம். அது மாதிரி காலம் நமக்கு போச்சு. அதனால் அந்த காலத்து இதெல்லாம் பாருங்கள். திருவள்ளுவர் என்ன மாதிரி மனுஷன், அதே மாதிரி நம்ம அதாவது ஆச்சரியப்பட வேண்டிய ஆளை இவங்களாம். திருவள்ளுவர் அந்த ஆணி வச்சே எழுதியிருக்காரு. அப்புறம் ஓலைச்சுவடி தானே, அதில் தான் எழுதியிருக்காரு. அவருடைய ட்ரெஸ்ஸுன்னுடைய இது கூட பண்ண ஒரு வேட்டி மாதிரி கட்டியிருப்பார். தலையில் நம்மளுக்கு பார்த்ததில்ல, நம்மளுக்கு கற்பனை இல்லை, அந்த சிலை தான் பார்க்குறோம். அந்த கொண்டை மாதிரி போட்டிருப்பாங்க அப்படின்னு. ஏதோ ஒரு கதை கூட வரும். அவர் அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. வரும்போது சாப்பாடு டைமில் வந்திருக்காங்க, மத்தியான டைமில். அப்போது அந்த வந்தவர் கேட்குறார் திருவள்ளுவர்கிட்ட, இது மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதா கெட்டதா? அது சில பேர் சொல்கிறாங்க கெட்டது அப்படின்னு சொல்கிறாங்கன்றாரு. அதுக்கு திருவள்ளுவர் சொல்கிறாரு, பண்ணிக்கங்க, எது ஒன்றும் ஒருத்தர் அனுசரணையாக போனால் அது நல்லது தான் அப்படின்றாங்க. அனுசரணை என்னன்றாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நான் என் வீட்லேயே உனக்கு சொல்கிறேன், நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும். ஏன் திருப்பி கேட்காம அவங்க கேட்கணும். அது மாதிரி மனைவி கிடைச்சா உனக்கு சந்தோஷம். அதே மாதிரி நீயும் அவங்களுக்கு அனுசரணையாக இருக்கணும்னு சொல்கிறாரு. சரின்ட்டு அந்த டைமில் இவர் பேசுகிறப்போ அவங்க ஒய்ஃப் வராங்க. யார்? திருவள்ளுவர் ஒய்ஃப் வராங்க. வந்துட்டு அவங்க அந்த மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ண. அப்போல்லாம் சாப்பாடுலாம் எந்த சாம்பார்லாம் கிடையாதுங்க. ஏதோ கஞ்சி மாதிரி ஏதோ தண்ணி பழையது மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. அது வெங்காயம் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க, ஆனியன்லாம் கட் பண்ணி. இந்த பழையது தயிரில் தான் அப்போது. சரி, அந்த அது சாப்பிடும்போது இந்த கூழ் மாதிரி வைக்கிறாங்க இல்லையா, அதான் கூழ் மாதிரி. அதுக்கு அந்த ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அந்த அம்மா பேர் வாசகி, திருவள்ளுவர் ஒய்ஃப் பேர் வாசகி. அந்த கூழ் சூடாக இருக்குது, கொஞ்சம் விசிறுன்றார். இது படித்தது தான். விசிறுன்றார். உடனே அந்த அம்மா எதுவும் கேட்காம கம்மன் விசிறாங்க. இவர் அந்த கூழ் குடிக்கிறாரு. நண்பர் அப்படியே ஆச்சரியே பார்க்குறாரு. இவங்க வீட்டுக்கு வந்தவர் அவரும் பார்த்து குடிச்சிட்டு அப்புறம் அந்த அம்மா போயிடுறாங்க. கேட்குறாரு, இதை மாதிரி மனைவி கேட்டால் நீ பண்ணிக்கோ. அது கூழ் சூடே இல்லையே, நீங்கள் விசிறுன்னு. அதுதாங்க நம்ம சொன்னால், இதை இந்த காலத்து பொம்பளைங்களுக்கு விசிறுனா வேறு வேலை இல்லை, உனக்கு சில்லுன்னு தானே அப்படியே கூடி சூடாக அந்த கூட ஆற வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதனால் இதை மாதிரி மனைவி கேட்டால் உனக்கு நல்லது. நீ அதே மாதிரி அவங்களுக்கு அனுசரணையாக போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாடம் மாதிரி, அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, அது சொல்ல வரேன். அதனால்
திருவள்ளுவரை பிடிக்கும். அவங்களாம் ரொம்ப ஷார்ட் பீரியடில் போயிட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப பிடிச்சது பாரதியாருங்க. அவர்லாம் இறக்கும்போது 40 வயசு கூட கிராஸ் பண்ணுது. அந்த பாரசாதி கோயிலில் யானை அடிச்சிட்டுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அவரில் இன்னும் எத்தனை போய்ட்டு எழுதி போகிறோம். ஆனால் அவர் வந்து அவ்வளோ, அதாவது வேலை வெட்டி போவோம், பாட்டு எழுதுன்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் பேர் செல்லம்மாள்னு பேர். அவங்க அங்கே இங்கே அரிசி வாங்கி மத்தியானம் சாப்பாடு பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தா, இவர் அதான் குருவிக்கு போட்டுன்னு அவர் ஒரு கலாட்டா பண்ணி, அதுவும் எத்தனை பேர் சாப்பிட்றது, இவங்க இதை பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம் அப்படின்னு அவர் இருப்பார். அது மாதிரி ஒன்று. அதே மாதிரி நேரு வந்து அவரை பற்றி சொல்ல வேணாம். அவர் வந்து ஆல்ரெடி ரிச் பீப்புள் தான் அவர். ஏன்னா மோத்திலால் அவர் கதை மட்டும்தாங்க நம்மளுக்கு எல்லாமே தெரியும். நேரு அவங்க அப்பா பேர் மோத்திலால் அப்படின்னு தெரியும். அதுக்கு அவங்க அப்பா பேர் ஏதோ அது நமக்கு ஞாபகம் இல்லை. நேருனுடைய பொண்ணு பேர் இந்திரா காந்தி. அப்புறம் அவங்க பசங்க வந்து சோனியா காந்தி. அப்படி அந்த ஹிஸ்ட்ரி மட்டும் தான் நமக்கு தெரியும். காந்தியை பற்றி தெரியும். காந்தி ஒய்ஃப் பேர் கஸ்தூரிபாய். காந்தியினுடைய பசங்க பேர் என்ன தெரியுமா? எனக்கு கூட அவ்வளோ ஞாபகம் இல்லைங்க. எத்தனை பசங்க எங்கே இருக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் ஏதோ பேப்பரில் படித்தேன், காந்தி பேரன் இது மாதிரி சொன்னார் அப்படின்னு. அப்போ தான் நினச்சேன், இவங்களாம் மறைக்கப்பட்டாங்களா இல்லை இருக்கிறதே தெரியாமல் அப்படியே அமைதியாக வேணாண்டா இந்த ஒதுங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி இந்த லால் பகதூர் சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அப்போ வந்து எங்கள் அம்மா ஒரு டூர் போயிருக்காங்க. அந்த ஜம்மு காஷ்மீர் இந்த டெல்லி சைட்லாம் ஒரு டூர் அடிச்சிருக்காங்க. அப்போது ஒரு இடத்துல அது என்ன ஒரு சரியாக எனக்கு தெரில, ஞாபகம் இல்லை. அந்த இடத்துல அந்த கைடு சொல்கிறார், வாங்க நம்ம ஒரு கிராமம் மாதிரி பஸ்ஸு போய் நிற்குது. அங்கே சமையல் பண்ண பஸ்ஸில் இருக்கிறவங்களாம் இறங்கிட்டாங்க. அந்த சமையல் கேட்ரிங் சர்வீஸ் அவங்க வந்து பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் சுற்றி பார்க்கலான்ட்டு எல்லாம் அப்படி சுற்றினு வரும்போது அந்த கைடு சொன்னாலாம், அது எங்கள் அம்மா சொன்னால் எனக்கு ஞாபகம், இது யார் வீடுனா லால் பகதூர் சாஸ்திரியோடைய அண்ணன் வீடு அப்படின்னு ஒரு வீடை காமிக்கிறாங்க. அந்த வீடு பார்த்தா வெறும் குடிசைங்க, ரொம்ப ஏழ்மையாக இருக்குது. அதுக்கு வந்து என்ன எதுக்கு காமிக்கிறேன் கேட்டால், உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்கன்ட்டு இவங்கெல்லாம் ஏதோ இவங்களால் முடிஞ்சது. அப்போல்லாம் ₹1 50 காசு பெரிய விஷயம். அது மாதிரி ஏதோ போட்டு வந்தாங்க. அதெல்லாம் அப்போல்லாம் காலம் இல்லையா, அதை மாதிரி ₹1 2 ரூபா 5 ரூபா 5 ரூபா போட்டால் பெரிய விஷயம். அது மாதிரி போட்டு அது ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதெல்லாம் சொன்னாங்க. எப்படி இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா. இப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க. அந்த ரோடே வாங்கிடுவான், இல்லை அந்த ஊரே வாங்கிட்டு இருப்பாங்க இப்போ அது மாதிரி அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவங்க காலத்தில் நம்ம இல்லை, அவங்க பேரை கேட்டு நம்ம இருக்கிறோம். அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, அதான் இந்த திருக்குறளில் அது ஒன்று. அதே மாதிரி இங்கிலீஷில் கூட பாருங்களேன், ஒரு சின்ன, அதாவது நெகட்டிவ் வேர்ட்ஸ்னு சொல்கிறோம். அதாவது நெகட்டிவ்னா இது முடியாது, இது தெரியாது, போகும், இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ்லேயே பாசிட்டிவான ஆன்சர் அடங்கியிருக்குங்க. அது கொஞ்சம் பார்க்கலாமா? அது நெகட்டிவ் வேர்ட்ஸ்னால் ஃபெயில்னு ஒன்று வருது இல்லையா. ஃபெயில்ன்றோம். பாஸ்னால் முன்னேறிட்டான்னு அர்த்தம், ஃபெயில்னால் தோற்றுட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஃபெயில். அந்த ஃபெயில்லையே ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். அதாவது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு இன் லேர்னிங் வருது. அது வந்து எதுக்குன்னா, கற்றுக்கொள்வதற்கான முதல் வாய்ப்புன்னு அர்த்தம். அதனால் நீ ஃபெயில் தப்பாக எடுத்துக்காத. இந்த ஃபெயில் வந்து உன்னுடைய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், நீ முன்னேறத்துக்கு முதல் வாய்ப்பு அப்படின்னு பாசிட்டிவ் எடுத்துன்னா இந்த ஃபெயில் நெகட்டிவ் வேர்ட்ஸை அழிஞ்சிடும் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது எண்டுன்னு ஒரு வார்த்தை வரும், முடிவு. ஸ்டார்ட்டுன்னு சொல்கிறான், அது ஆரம்பம். எண்டுன்றது டே உனக்கு இதுதான் உனக்கு டெட் லைன், இதுதான் லைஃப் எண்ட் ஆகிடுச்சுடா அப்படின்னா முடிவுன்னு கிடையாதுங்க. அந்த எண்டுலேயும் ஒரு நல்ல பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எடுத்துக்கலாமே. எண்டுன்றது எஃபர்ட் நெவர் டைஸ். எஃபர்ட் நெவர் டைஸ்னால் முயற்சி ஒருபோதும் தோற்பதில்லைன்னு அர்த்தம். நம்ம ஏன்னா ட்ரை பண்ணுறோன்னு வைங்களேன், அது ஃபெயிலியர் ஆகாது, அது பேர் தான் எண்டுன்னு அர்த்தம். அது கொஞ்சம் பாசிட்டிவ் எடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும். நெகட்டிவாக வேண்டாம், அது கொஞ்சம் பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். அதேமாதிரி இன்னொன்று நோ அண்ணா. எஸ்ன்னா ஆமாம், நோன்னா இல்லை. இங்கே போய்ட்டு வா, நோ என்னால் முடியாது, அதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு நமக்கு நெகட்டிவாக பேசுவோம். முடியாது, நோ அப்படின்னு. அந்த நோக்கு ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் இருக்குங்க. நோனா நெக்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டின்னு வருது. அதுக்கு வந்து அடுத்த வாய்ப்பு. ஏன் இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நெக்ஸ்ட்டு சான்ஸ்னு கேட்கலையா, அது பேர் தாங்க நோ. நெக்ஸ்ட்டுன்னா நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னா அடுத்த வாய்ப்புனுடைய பேர் தான் அது. இதை மாதிரி எவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸில் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வருது. இதெல்லாம் பார்க்கும்போது இங்கிலீஷில் ஏன்னா 26 எழுத்து தானே, அதனால் அவங்க அதுக்குள்ளே தான் குழப்பிட்டு இருப்பாங்க.
இதுலேயே நெகட்டிவில் பாசிட்டிவ் வாட்ஸ் வருது. இதுதான் விஷயம். இன்றைக்கி இதை பார்த்துட்டேன், சரி இது கொஞ்சம் ஷேர் பண்ணிப்போமே அப்படின்னு. ஓகே, நல்லதா ஓகே சொல்லுங்கள், பார்ப்போம். ஓகே, பாய்.